தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து 6ஆம் நாளிலே மனிதனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைத்தார். மண்ணிலிருந்து மண்ணை எடுத்து தன் சாயலாக அவனை உருவாக்கி அவன் நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்துமாவானான். மண்ணுக்குள் ஜீவன் வந்தபடியால் அவன் மனிதன் எனப்பட்டான். அவனுடைய அயர்ந்த நித்திரையிலே அவனுடைய விலா எலும்பை ஒன்றை எடுத்து அந்த விலா எலும்பிலே ஒரு பெண்ணை உருவாக்கி ஏவாளாய் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த கட்டளையை அவர்கள் கேட்டார்கள். அதே வேளையிலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சகல மரத்தின் விருட்சங்களை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரம் ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது, அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசித்தால் சாகவே சாவீர்கள் என்று கட்டளையிட்டார். சர்ப்பமானது வஞ்சனையாயிருந்தது. அந்த சர்ப்பத்துக்குள் சாத்தான் புகுந்திருந்தான். அந்த சர்ப்பம் ஏவாள் தனிமையாக இருக்கும்போது அவளோடு வந்து பேசினது. அப்பொழுது அவள் சொன்னால், நடு விருட்சத்தின் கனியை புசித்தால் நாங்கள் சாவோம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை அறிவித்தாள். அதற்கு சர்ப்பம் சொல்லியது, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் தேவனைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னதை கேட்டு ஏவாள் அந்த கனியை பறித்து அதை புசித்தால் தன் புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் அதை புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை உடித்துக்கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மரத்தின் பின்னாய் மறந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாக இருப்பதால் மறைந்து கொண்டேன் என்று ஆதாம் மாறுத்தரம் சொன்னான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினால் ஆத்துமா செத்து போயிற்று, ஆத்துமா சாகும். ஆகினால் உனக்கு நான் ரட்சிப்பை தரும்படியா சுத்திகரிக்கும். அப்போது நாம் மண்ணின் சாயலை களைந்து விண்ணவராக இயேசுவின் சாயலை அணிந்துள்வோம் என்று நாம் அறிந்திருக்கிறபடியினால் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நாம் உயிர் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லியும் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஜீவனற்ற வாழ்க்கை. ஆகையினால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு நம் வாழ்க்கையில் வரட்டும். மனம் திரும்புவோம், மன்னிப்பு கேட்போம், மறுவாழ்வு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.